வணக்கம். புதன்கிழமை மே மாதம் 13ஆம் தேதி, பராபவ வருஷம் சித்திரை மாதம் 30ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி, திதி தேய்பிறை, ஏகாதசி, அதன் பிறகு துவாதசி. ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, குளிகை நேரம் காலை 10:30 முதல் நண்பகல் 12 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய விசேஷம் ஏகாதசி விரதம். ஃபஸ்ட்டு விசேஷம் அதுதான். மாதம் 2 ஏகாதசி வரும். வளர்பிறை ஏகாதசி, தேய்பிறை ஏகாதசி. ஏகாதசி என்றால் 11ஆம் பிறை, சந்திரனுடைய பிறையில் 11ஆம் பிறை. இன்னொரு விசேஷம் என்னென்னா முகூர்த்த நாள், சுப முகூர்த்த நாள். முகூர்த்த நேரம் காலை 10 மணி முதல் 10:30 வரை, 10 to 10:30 AM முகூர்த்தம். இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சூரியன் செவ்வாய், ரிஷபத்தில் புதன் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் சந்திரன் ராகு, மீனத்தில் சனி. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கோவில்கள் சிறியதாக இருந்தபோது பக்தி அதிகமாக இருந்தது. கோவில்கள் பெரியதாக மாறிய பிறகு பயமும் பக்தியும் குறைந்து வருகிறது. ஏன்? கோவில் பெருசாக இருக்கிறதுக்கும் பக்தி அதிகமாகிறதுக்கும் ஒன்றும் சம்மந்தமே இல்லையே சார். நீங்கள் என்னதை மனசில் நினச்சிட்டு பேசுகிறீங்க புரியல. சிவபாண்டியன் ஒவ்வொரு பண்டிகையின் போதும் ஒவ்வொரு கடவுளுக்கு விசேஷமாக தனித்தனி நிவேதியங்கள் செய்வது ஏன்? அது எதை அடிப்படையில் வச்சுருக்காங்கன்னா, அது எந்த மாதம் வருகிறது, அந்த மாதம் நம்ம ஊரில் தட்பவெட்ப நிலை எப்படி இருக்கும், சீதோஷ்ணம் எப்படி இருக்கும், கிளைமேட், நம்மளுடைய உடலுக்கு எதை சாப்பிட்டால் நல்லது. புரட்டாசி மாதத்தில் வர நவராத்திரியும் போது நமக்கு உடம்பில் நிறைய புரோட்டீன் தேவைப்படும். ஏன்னா அடுத்து மழை காலம், ஐப்பசி கார்த்திகை எல்லாம் மழை நேரம். அந்த நேரத்தில் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நிறைய புரோட்டீன் தேவைப்படும் அதிகமாக. அதனால் 9 நாளும் 9 விதமான சுண்டல் பண்ணி அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு கோலுவில் வச்சுட்டு சாப்பிட்ணுன்னு சொல்லி ஒரு வழக்கத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நாளைக்கு கொண்டக்கடலை, ஒரு நாளைக்கு பச்சைப்பயிறு, இந்த மாதிரி விதவிதமான தானியங்கள், நவதானியங்கள், இதையெல்லாம் சுண்டலாக செய்து நாம் சாப்பிடுகிறோம். அது ஏன் அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட மாதத்திலே நிலவுகின்ற கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய உடம்பை நம்ம இம்யூனிட்டியை ஜாஸ்தி ஆக்கிறதுக்காக தேவையான உணவுப் பொருட்கள், உணவு சத்துக்கள் அதில் இருக்கின்றன. அதற்காக அதை சாப்பிடுகிறோம். அதே மாதிரி தான் எல்லா பண்டிகையிலையும் அந்த நேரத்தில் நீ பிள்ளையாருக்கு கொழுக்கட்டை பண்ணி நைவேத்தியம் பண்ணு அப்படின்னா, நைவேத்தியம் பண்ணி என்ன பண்ண போகிறோம்? சாப்பிட தான் போகிறோம். நம்ம தான் சாப்பிட போகிறோம். அந்த நேரத்தில், அந்த ஆவணி மாதத்திலே அந்த சத்து தேவைப்படுறது. அதையெல்லாம் நமது முன்னோர்கள் இந்த மாதங்களிலே இது போன்ற ஒரு கிளைமேட் இருக்கும், இந்த கிளைமேட்டில் நம்ம உடம்புக்கு என்னென்ன சத்து தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக அந்த மாதத்தில் வரும் பண்டிகையிலே செய்யப்படும் நைவேத்தியங்களின் உட்பொருள் என்னவென்றால், அவை அனைத்தும் உடல் நன்மைக்காக, உடல் நலனுக்காக, ஆரோக்கியத்திற்காக. சாஸ்திராயச்ச சுகாயச்ச என்று அதனால்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜாதகத்திற்கு 6ஆம் இடத்தில் ராகுவும் 12ஆம் இடத்தில் கேதுவும் இருந்தால் தோஷமா? அப்படி என்றால் என்ன செய்து கொள்ள வேண்டும், என்ன செய்யலாம்? எல்லாம் இருந்தும் ஏதோ ஒன்று இல்லாதது போல் உள்ளது. மன நிம்மதிக்கு ஜோதிட கலாரத்னா ஐயா HV அவர்களே பதில் சொல்லுங்கள். பின்குறிப்பு: எனது ராசி லக்னம் இரண்டுமே கும்பம்தான். 6ஆம் இடத்தில் அப்படின்னா அப்போ கடகம். அதனால் ஒன்றும் தப்பு இல்லையே. 6ல் கடகத்தில் ராகு, பின்னால் மகரத்தில் கேது இருக்குது இங்கே பிறக்கும்போது. அதனால் ஒன்றும் எந்த பாதகமும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. 12இல் கேது இருந்தால் அவர்களுக்கு இனிமேல் பிறவியே கிடையாது என்று சொல்லப்படுகிறது. ஒரு நம்பிக்கை தான். அதை நீ ப்ரூவ் பண்ண முடியுமான்னு கேட்காதீங்க. யாராலையும் ப்ரூவ் பண்ண முடியாது. சில விஷயங்கள்லாம் நம்பிக்கையின் அடிப்படையிலே நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். சமீபத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஆர்டர் வந்திருக்கு. அந்த ஆர்டரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மனிதர்களுக்கு பரம்பரையாக காலங்காலமாக தொன்று தொட்டு இருக்கக்கூடிய நம்பிக்கைகளிலே கோர்ட்டு தலையிடக்கூடாது அப்படின்னு ஹைகோர்ட்டுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. The judiciary should not interfere with the faith of a human being. If that faith has been followed traditionally by those people for several years, the court should not interfere with the faith of the citizen. There is a judgment in Supreme Court. It was reported in Times of India on
5th மே இப்போ சமீபத்தில் 5th மே 2026 பேப்பர் வாங்கி பாருங்கள், அதில் இருக்குது நீதிமன்றங்களே ஃபெய்த்தில் தலையிடக்கூடாதுன்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு கீழமை நீதிமன்றங்களுக்கு. ஃபெய்த்துங்கிறது சம்திங் டிஃப்ரெண்ட்டு, இட் வில் நாட் கம் அண்டர் லா. சட்டம் வேறு, நம்பிக்கை வேறு. சார் எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் சாமி கும்பிட்றேன் சார். நம்பிக்கை இல்லாதவனை நான் போய் கம்பல் பண்ண முடியாது. என்னை இன்னொருத்த கேலி பண்ணுறதுக்கு அவனுக்கு ரைட்ஸ் கிடையாது. எனக்கு நம்பிக்கை இருக்கேன், நான் கும்பிட்றேன். அதனால் நம்பிக்கை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் நீதிமன்றங்களே தலையிடக்கூடாதுன்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்கிறது அண்மையில். அந்த மாதிரி தான் இது. 12ஆம் இடத்தில் கேது இருந்தால் அப்படி 100 வயது இருப்பார்களா, அல்லது 12ஆம் வீட்டிலே லக்னத்திற்கு 12இல் கேது இருந்தால் அவர்களுக்கு பிறவியே கிடையாது, மறுபிறவியே கிடையாது, டைரெக்டாக மோட்சத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னா will you prove it? We cannot prove it, it is only faith. உங்களுடைய நிகழ்ச்சியை பல ஆண்டுகளாக பார்த்து வருகிறோம். தங்களுடைய பாசிட்டிவ் வார்த்தைகள் இன்று உள்ள சூழ்நிலையை புரிந்து அதற்கு விளக்கம் கூறுகிறீர்கள். ஆமாம், கரண்ட்டாக நம்மளை அப்டேட் பண்ணிக்கணும் சார், இல்லைன்னா பழைய பஞ்சாங்கன்றோம். நம்ம லேட்டஸ்ட் பஞ்சாங்கமாக இருக்கணும். பொதுவாக நிறைய வீட்டில் பெரும்பாலானோர் பாசிட்டிவ் வார்த்தைகளை உபயோகப்படுத்துவதே இல்லை. முக்கியமாக குழந்தைகளிடம் நெகட்டிவ் வேர்ட்ஸ் பயன்படுத்துகிறார்கள். நிலவரம் எல்லா இடத்துலையும் இப்படி இருக்கிறது. ஆனால் நீங்களோ காலை நேரத்திலே இதனை கடைபிடித்து அனைவருக்கும் நன்மை என்பதை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சொல்லுகிறீர்கள் அனைவருக்கும். சுபத்ரா தேவி, தில்லை நகர், திருச்சி. சும்மா கிடந்த சங்கை எடுத்து ஊதிக்கெடுத்தவன் போல என்று கூறுகிறார்களே, அதன் அர்த்தம் என்ன? இல்லை சார், இதெல்லாம் பேச்சு வழக்கில் வரக்கூடிய பழமொழிகள் சார். இதெல்லாம் ரொம்ப டீப்பாலாம் போய் நம்ம ஆராய்ச்சி பண்ணோன்னு வச்சுங்களேன், போர் அடிச்சிடும். சும்மா இருந்த சங்கம் ஊதிக்கெடுத்தான் ஆண்டி அப்படின்னா, சும்மா கிடந்து சங்க மாட்டில் இருக்குது, அதை நான் ஊதுறேன் பாருன்னு ஊதி அது உடஞ்சி போச்சான் டப்புன்னு. அதனால் நல்லா இருக்கிற பொருளை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சால் ஹேண்டில் பண்ணோம், அப்படி இல்லைன்னா அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அர்த்தத்தில் அது சொல்லப்படுகிறது. அதுக்கு இன்னும் பல அர்த்தங்கள் இருக்கலாம். 2 குழந்தைகள் மட்டுமல்லாமல் 3வது குழந்தையும் இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் 3 குழந்தைகள் இருந்தால்தான் நல்லது. இதை உங்களுடைய நிகழ்ச்சி பார்க்கும் நேயர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். லக்ஷ்மி வடுகநாதன் ஆச்சி. அது எப்படி நான் நீ எல்லாரும் 3 பெற்றுக்கணும்னு சொல்லி நான் எப்படி சொல்ல முடியாது? நிறைய குழந்தைகள் இருந்தால் அது ஒரு பெரிய செல்வம் என்று அந்த காலத்திலே நினைத்தார்கள். மக்கட்செல்வம். நிறைய குழந்தைகள் இருக்க வேண்டும் என்று ஆசீர்வாதம் செய்வார்கள். மணமான தம்பதிகள் காலில் விழுந்து வணங்கினால் நிறைய பிள்ளை பெற்றுக்கோ அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அவங்களும் உடனே அப்படியே வெக்கமாக எழுந்து குனிச்சு சிரிச்சுட்டு போயிட்டுருப்பாங்க. நிறைய பேரை பெற்றுக்கிட்டாங்க, நிறைய பிள்ளைங்க இருந்தது. 8 குழந்தை 10 குழந்தைலாம் சர்வசாதாரணமாக இருந்தது ஒரு காலத்தில். கடந்த 50 ஆண்டுகளிலே இந்த குடும்ப கட்டுப்பாடு பிரச்சாரம் என்பது தீவிரமாக்கப்பட்டு, அதன் பிறகு நாம் இருவர் நமக்கு இருவர் என்பன போன்ற விளம்பரங்களையே அரசாங்கமே செய்தது. ஏன்னா ஜனத்தொகை அதிகமாகிட்டே போகுது, அதை கம்மி பண்ணணும் அப்படின்ற ஒரு பாலிசி, கவர்மெண்ட்டுக்கு அந்த மாதிரி ஒரு பாலிசி கொண்டு வர வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டது இந்தியாவிலே. அதை கொண்டு வந்தார்கள். குடும்ப கட்டுப்பாடு திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தார்கள். குடும்ப கட்டுப்பாடு செய்வதற்கான வழிமுறைகளை அரசாங்கமே ஹெல்த் டிபார்ட்மெண்ட் மூலமாக, அரசாங்கத்தின் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் மூலமாக அதை நமக்கு விளம்பரப்படுத்தி சொன்னார்கள். அதில் இப்போது நல்லாவே கண்ட்ரோல் ஆகிடுச்சு. இப்போ எல்லோரும் ஒன்று தான் பெற்றுப்பேன்றாங்க. நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு போட்டிருந்தான். இப்போ நாம் இருவர் நமக்கு ஒருவர், நமக்கு ஒன்று போதாதா அப்படின்னு விளம்பரம்லாம் போடுறான். ஒத்த குழந்தையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் அந்த குழந்தைக்கு சப்போர்ட்டுக்கு வேறு யாராவது வேணும். பேரண்ட்ஸு எவ்வளோ வருஷம் இருக்க முடியும்? பேரண்ட்ஸ் வயசானால் போயிடுவாங்கல்ல. அப்போ அடுத்த தலைமுறையில் அந்த குழந்தைக்கு யார் துணை? அதனால் ஒத்த குழந்தையாக வச்சுக்காதே, கூட ஏதாவது ஒரு சகோதரனோ சகோதரியோ இருக்க வேண்டும். இருந்தால் அந்த குழந்தை அவர்கள் ஒருவருக்கொருவர் தங்களுடைய சுகதுக்கங்களை பகிர்ந்து கொள்வார்கள். அப்படிங்கிறதுக்காக ஒத்த குழந்தையாக இருக்கக்கூடாது. அது ஒத்த குழந்தையாக இருந்தால் அதுக்கு மன வளர்ச்சி கம்மியாக இருக்குமா. ஒத்த குழந்தையாக இருந்ததுன்னா அது ஏதோ திரும்ப திரும்ப யோசிச்சுட்டே இருக்கும். அதுக்கு ஒரு பெரிய ஒரு இது இருக்காது. 2 குழந்தைங்க தான் ஒன்றுக்கு ஒன்று பேசும், விளையாடும், வெளியில் பார்த்தே கையை பிடிச்சிட்டு ஜாலியாக கூப்பிட்டு போகும். இந்த ஒத்த குழந்தைங்களுக்கெல்லாம் மைண்டில் ஏதோ ஒரு வித மனநோய் ஏற்படுகிறது. தனிமை என்கிற மனநோய். நாம் தனித்து இருக்கிறோம், நமக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு ஃபியர் அதுக்கு மனசுக்குள்ளே வருமா. சம் சார்ட் ஆஃப் ஃபோபியா அல்லது மேனியா அதனால் ஏற்படுகிறது. அதனால் ஒத்த குழந்தையாக வச்சுக்காதே,
துணைக்கு இன்னொரு குழந்தை இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப நியாயமான ஒரு விஷயம். அது அட்வைஸாக நான் வந்து எல்லாருக்கும் இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன். மேஷ ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நல்ல நாள். மதியம் 3:28 வரையிலே 11ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறது. அதன் பிறகு 12ஆம் இடமான மீனத்திற்கு சந்திரன் மாறிவிடுகிறது. பகல் 3:28க்கு கடகராசிக்கு சந்திராஷ்டமம் முடிவடைந்து சிம்ம ராசிக்கு ஆரம்பம். அப்போ சந்திரன் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு செல்லும். எனவே மேஷ ராசிக்கு இன்றைய தினம் சந்திரன் 11, 12 ஆகிய வீடுகளில் இருக்கிறது. அவ்விரு வீடுகளிலுமே மேஷத்திற்கு நன்மை தான் செய்யும். 11ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது அதிக நன்மை செய்யும். என்ன 11ஆம் இடத்தில் இருந்தால் நல்லது, அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் குரு பார்க்கிறது. குருவின் பார்வையிலே இருக்கிறது. கும்பத்தில் இருக்கும் சந்திரன் குருவின் பார்வையில் இருக்கிறது. அது 3:28 வரை, மத்தியானம் 3:28 வரை சந்திரன் குருவின் பார்வையிலே இருப்பதால் மேஷத்திற்கு இன்னும் அதிக நன்மைகள் நடைபெறும். அதன் பிறகு குருவின் வீடான மீனத்திற்கு செல்கிறது 12ஆம் இடத்திற்கு. அதுவும் நன்மை தான் செய்யும். மாலை நேரத்திலே சனியும் சந்திரனும் 12ஆம் இடத்தில் இணைவதால் அப்பொழுது செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியிலேயே புதனும் சுக்கிரனும் இணைந்திருக்கின்றன. 2ஆம் இடத்திலே குரு. இந்த கிரக அமைப்பு நன்மைகளை அதிக அளவிலே செய்து கொண்டிருக்கின்ற அற்புதமான ஒரு அமைப்பு. மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். உற்றார் உறவினர் நண்பர்கள் என அனைவரையும் சந்தித்து அவர்களோடு கலகலப்பாக சிரித்து பேசி மகிழக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மிதுன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். மிதுன ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். திருமணமாகாத மிதுன ராசினருக்கெல்லாம் இப்பொழுது திருமணத்திற்கான வாய்ப்பு ஏற்படும். பெண் பார்க்க செல்வீர்கள். முன்னெல்லாம் பெண் பார்க்க செல்வதுன்னா அது ஒரு பெரிய சம்பிரதாயமாக ஒரு கூட்டமாக போவாங்க. பெண்ணு வீட்டுக்கு போய் பெண் பார்ப்பாங்க, பாட்டு பாட சொல்லுவாங்க. உனக்கு பாட்டு பாட தெரியுமா, டான்ஸ் ஆட தெரியுமான்லாம் கேட்பாங்க. அது எதுக்குன்னா பொண்ணு வந்து பேச்சு நல்லா இருக்கா, குரல் நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக. கை கால்லாம் நல்லா இருக்கா, எதுவும் இல்லை, ஏதாவது ஒரு பக்கம் ஊனம் இருந்து ஏமாற்றி அந்த காலத்தெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்களாம். ஊனமாக இருந்தாக்க கிடையாது. அப்போல்லாம் கல்யாணம் ஒன்ஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு காலம். இப்போல்லாம் பிடிக்கலன்னா கைடி விட்டு போயிட்டே இருக்காங்க. அதுக்காக தான் அந்த பாட சொல்கிறது ஆட சொல்கிறதெல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கு. இப்போல்லாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து இந்த பொண்ணு வந்து எங்கேயாவது ஹோட்டலுக்கு வர சொல்லணும். ஒரு ஃபேமஸ் ஹோட்டல் பேர் சொல்லி இந்த ஹோட்டலுக்கு வாங்க அப்படிங்குவோம். இந்த போவாங்க இவங்க. மணமகன் அம்மா அப்பாவெல்லாம் கூட்டிகிட்டு இவன் அங்கே போவான். அங்கே அந்த பொண்ணு வரும். அப்படியே ஒரு டேபிளில் உட்காந்து 2 பேரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. உனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படின்னு பேசுவாங்க. பேசும்பொழுது உனக்கு என்னென்ன பழக்க வழக்கங்கள்லாம் உண்டு அப்படின்னு பேசுவாங்க. அதில் அவங்களுக்கு ஒத்து போயிடுச்சுன்னா சரி கல்யாணத்துக்கு ஓகே அப்படின்றாங்க. இந்த பழக்க வழக்கத்தில் வந்து முரண்பாடு வந்துன்னா பண்ணிக்க மாட்டாங்க. அதனால் நிறைய திருமணங்கள் இப்பொழுது வந்து பழக்க வழக்கங்களின் அடிப்படையிலேயே நடைபெறுகிறது என்பது அண்மையிலே பல இடங்களில் நான் பார்த்த ஒரு தகவல். ஸ்ட்ரெயிட்டாக கேட்குறாங்க. ஒரு பொண்ணு அந்த பையனை பார்த்து கேட்டுதான், டூ யூ ஸ்மோக் அப்படின்னு. நோ ஐ டோன்ட் அப்படின்னு. பட் ஐ அப்படின்னு அரண்டுட்டான். நீ சிகரெட் பிடிப்பியான பொண்ணு கேட்டுது. மாட்டேன் அப்படின்னு தான். நான் பிடிப்பேன் அப்படின்னு தான். அது நடக்குது. இதெல்லாம் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி அந்த ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ஆனால் அதில் ஒரு விஷயத்தை நான் பாராட்டேன். அந்த பொண்ணு ஓப்பனாக சொல்லிச்சு பாரு, எஸ் ஐ டூ ஸ்மோக். பையன் வந்து ஒரு 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 2 நிமிஷம் ஆச்சு அவன் நிலைமைக்கு வர்றதுக்கு. இந்த மாதிரிலாம் இருக்குது. இன்றைக்கி கலாச்சாரம் வேறு மாதிரி போயிடுச்சு. மேற்கத்திய கலாச்சாரத்தை நோக்கி நாம் சென்று கொண்டு இருக்கிறோம். அங்கு உள்ளவர்களெல்லாம் இந்திய கலாச்சாரத்தில் மோகம் கொண்டு இங்கே வருகிறார்கள். எப்படி போயிட்டுருப்பாருங்க டைம். கலாச்சார சீரழிவு இன்று மிக அதிகமாக இருந்து கொண்டு இருக்கிறது. மிகப்பெரிய சீரழிவு. எனவே இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்று சொல்லலாம். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண ஏற்பாடு நடைபெறும். நீங்கள் விரும்புவது போலவே எதிர்பார்ப்பது போலவே உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமைவதற்கான வாய்ப்பு இப்பொழுது வந்திருக்கிறது. கடக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். இன்று மதியம் 3:28 கடக ராசிக்கு சந்திராஷ்டமம் முடிவடைகிறது. அதனால் ஏதாவது முக்கியமான வேலை இருந்தால் அதையெல்லாம் மதியம் 3:30 மேல் வைத்து கொள்ளுங்கள். காலையிலலாம் விட்டுருங்க, சைலண்ட்டாக இருங்க, பேசாதீங்க. மதிய நேரத்திற்கு பிறகு உங்களுடைய முக்கியமான வேலைகளை எல்லாம் செய்தால்
மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். எனவே இது ஒரு மிக சிறப்பான ஒரு நல்ல நாள். முற்பகுதி நன்றாக இல்லை, பிற்பகுதி நன்றாக இருக்கிறது. முக்கியமான வேலைகளை மாலை நேரத்தில் செய்யலாம். சிம்ம ராசிக்கு முற்பகுதி நன்றாக இருக்கிறது, பிற்பகுதி நன்றாக இல்லை. மத்தியானம் 3:30 மணிக்கு சந்திராஷ்டமம் ஸ்டார்டிங் ஆரம்பம். தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். பொருளாதார ரீதியான பணம் கொடுக்கல் வாங்கல் வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும். விறுவிறுப்பான வியாபாரம் நடைபெறும். உற்றார் உறவினர் நண்பர்கள் என பலரையும் சந்தித்து அவர்களோடு நீங்கள் மகிழ்ச்சியாக பேசி கொண்டிருப்பீர்கள். வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. கன்னி ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 6லும் 7லும் சந்திரன் இருப்பதால் அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும் என்பதை உறுதிபட கூறலாம். உங்கள் ராசி அதிபதி இப்பொழுது சிறப்பான நிலையிலே 9ஆம் இடத்தில் சுக்கிரனோடு இணைந்திருக்கிறது. ராசி அதிபதியும் சுக்கிரனும் 9இல் யோகமான ஒரு சிறப்பான ஒரு கூட்டணியை ஏற்படுத்தி இருக்கிறது. தர்ம கர்மாதிபதி யோகம் என கூறுகின்ற ஒரு யோகம் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. தர்ம கர்மாதிபதி யோகம் கன்னி ராசிக்கு ஏற்பட்டிருக்கிறது. அது பெரிய அளவிலே உங்களுக்கு நன்மை செய்யும். எல்லா விதமான வளர்ச்சியும் ஏற்படும், எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள், குடும்பம் அமைதியாக இருக்கும். துலா ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நல்ல நாள். துலா ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுவார்கள். பொருளாதார வளர்ச்சி அதிகமாக இருக்கும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எதிர்பாராத இடங்களிலிருந்தெல்லாம் பணம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பணம் கொடுக்கல் வாங்கல் வெகு சிறப்பாக நடைபெறும். மிகச் சிறப்பான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. துலா ராசிக்கு இன்றைய நாள் மிகவும் அருமையான நல்ல நாள். 2-11 குடையவர்கள் 7ஆம் இடத்தில் இணைந்திருப்பதால் தனஸ்தானம் வலுப்பெற்று இருக்கிறது. தனலாபாதிபதிகள் 7லே சேர்க்கை. 2 குடையவன் செவ்வாய், 11 குடையவன் சூரியன், அவை இரண்டும் 7இல் இணைந்திருக்கின்றன. எனவே துலா ராசிக்கு நிறைய பணம் வரும். எங்கேருந்து சார் வரும்? நீங்கள் மாட்டில் சொல்லிடுறீங்க காலங்காத்தால் டிவியில். எங்கள் வீட்டில் அப்புறம் என் பொண்டாட்டி என்னை போட்டு பிடுங்கி எடுக்கிறா. அவர் சொல்லியிருக்கார் பணம் வரும் சொல்லியிருக்கார், போங்க போய் எதாவது பண்ணுங்க அப்படின்னு இவன் துரத்துறா. ஏன் சார் இந்த மாதிரிலாம் சொல்லி விட்றீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். ஆமாம் சார், இன்றைக்கி முயற்சி பண்ணால் பணம் வரும், நாள் நல்லா இருக்குது, வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு நான் சொல்கிறேன். முயற்சி பண்ணால் உங்களுக்கு நல்லது, இல்லைன்னா நாங்கள் என்னங்க பண்ண முடியும்? நல்ல நாள் அப்படிங்கிறத சொல்ல தான் முடியும். அதுக்கப்புறமா மற்ற முயற்சிகள்லாம் நீங்கள் தான் ட்ரை பண்ண. நீங்கள் என்ன பிஸ்னஸில் இருக்கீங்களோ அதில் தான் நீங்கள் ட்ரை பண்ண முடியும். உங்களுக்கு தெரிந்த தொழில் எதுவோ அதை நீங்கள் இன்னும் சற்று அதிகமாக ஆர்வம் செலுத்தி அதிக நேரம் செலுத்தி சிறப்பாக செய்ய வேண்டும். எனவே இது ஒரு சிறப்பான நாள், நல்ல நாள். பொருளாதார வளர்ச்சி மிக மிக அற்புதமாக இருக்கும். தனலாபாதிபதிகள் சேர்க்கை 7ஆம் இடத்திலே ஏற்பட்டிருப்பதால் பெரிய அளவில் பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. சொந்தமாக வீடு வாங்கலாமா என யோசித்து கொண்டிருப்பீர்கள். ஒரு சிலர் தங்களுடைய பழைய வீட்டையே விற்றுவிட்டு வேறு இடத்திலே புதிதாக ஒரு வீடு வாங்கி கொண்டு போகலாமே என்ற எண்ணம் ஏற்படும். வீடை விற்று வாங்குவது என்பது இப்பொழுது யோசிப்பார்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மனதில் அது ஓடிட்டுருக்கும். இந்த இடத்த விட்டுட்டு வேறு எங்கேயாவது போயிடலாமா, இதை விட பெட்டர் பிளேஸ், இதை விட அமைதியான ஒரு இடம், கிரவுண்ட் ஃப்ளோராக இருக்கணும், சுற்றி வர தோட்டம் இருக்கணும், பைப்பு வச்சுட்டு தண்ணி விடணும் செடிக்கெல்லாம், அந்த மாதிரி வீட்டில் இருக்கணும் போல் ஆசையாக இருக்குது அப்படின்னு திடீர்னு தோணும். தன்னால் நான் ஹைட்டில் இருக்கேன், நல்லா காற்று வருதுன்னு சொல்லிட்டு இருந்துட்டு இப்போ செடி வளர்க்கணும்பாங்க. திடீர்னு செடி வளர்ப்பதிலே ஆர்வம் ஏற்படும். வீடு வாங்க வேண்டும் என நினைப்பார்கள். ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்றுட்டு இன்னொரு ப்ராப்பர்ட்டியை வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அது நடக்குமா என்றால் நடக்கும். வேலையில் மாற்றம் ஏற்படும், உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், வியாபாரத்தில் செழிப்பான ஒரு நிலை உருவாகும். நீங்கள் எந்த தொழிலில் இருந்தாலும் அதில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். 10 குடையவன் உச்சம் பெற்றிருப்பதால் தொழில் வளர்ச்சி அதிகமாக இருக்கும். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். தனுசு ராசிக்கு மகிழ்ச்சியான நல்ல தகவல்கள் வந்து சேரும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். குடும்பத்தில் உள்ளோர் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். மகர ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும். அதன் மூலம் வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும். அதில் எந்த தாமதமும் ஏற்படாது. பணம் உரிய நேரத்திலே கைக்கு வந்து சேர்ந்துவிடும்.
குடும்பத்தில் அனைவரும் சந்தோஷமாக இருப்பார்கள், ஆரோக்கியமாக இருப்பார்கள், ஒற்றுமையாக இருப்பார்கள். ஒரு சிலருக்கு வியாபார நிமித்தமாக திடீர் பயணங்கள் ஏற்படும். திடீர்னு ஒரு கால் வரும், ஃபோன் கால். நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணோம், நேரில் வரீங்களா? இப்போ நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க அப்படின்னா, நான் மும்பையில் இருக்கேன், வரீங்களாம்பாங்க. இதோ நானும் வரேன், கிளம்பி வரேன், நைட்டுக்குள்ளே ரீச் ஆகிடுறேன், நாளைக்கு வச்சுப்போம் மீட்டிங்கை அப்படின்னு சொல்லிட்டு உடனே போவீங்க. ஃப்ளைட்டை பிடிச்சி மும்பையில் இறங்கி அந்த பர்சனை போய் பார்த்து அந்த டிரான்சாக்ஷனை டீலை முடிச்சுட்டு வந்துடுவீங்க. வெற்றிகரமாக உங்களது தொழில் பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். தொழிலின் மூலம் கிடைக்க வேண்டிய பெரும் தொகை கிடைக்கும். எனவே இது ஒரு மிக சிறப்பான நல்ல நேரம். கும்ப ராசிக்கு இப்பொழுது மகிழ்ச்சியான நல்ல நேரம் அமைந்திருக்கிறது. மிக மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக கும்பராசிக்கு இன்றைய நாள் விளங்குகிறது. கும்பராசி அன்பர்கள் எப்பொழுதுமே அடக்கமானவர்கள். தனது எண்ணங்களை அவ்வளவு சுலபமாக வெளிப்படுத்த மாட்டார்கள். மனசுக்குள்ளே ஒன்று இருக்கும், ஆனால் வெளியில் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இன்றைய தினம் உங்களது ஆசைகள் நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறும், குடும்பத்தில் அமைதி நிலவும், ஆரோக்கியம் சீராகும், பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இன்று மதியம் 3:28 வரையிலே உங்கள் ராசியில் இருக்கும் சந்திரன் அதன் பிறகு நகர்ந்து 2ஆம் இடமான மீனத்திற்கு செல்கிறது. காலை பகுதி மிக சிறப்பாக இருக்கிறது. மீன ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள், வெற்றிகரமான நாள். ராசி அதிபதி குரு 4ஆம் இடத்திலே கேந்திரம் பெற்று மிகப்பெரிய நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்ற அற்புதமான நல்ல நாள். மாணவர்கள் மிகச் சிறப்பாக தேர்வுகளை எழுதி மேற்படிப்புக்கு வாய்ப்பு கிடைக்கும். மேற்படிப்பு படிப்பதற்கு எந்த கல்லூரியிலே சேரலாம், எந்த பல்கலைக்கழகத்தில் சேரலாம் என்பது பற்றி ஆலோசித்து கொண்டிருப்பார்கள். மிக சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறப் போகின்ற நல்ல நாளாக மீனராசி வியாபாரிகளுக்கு இன்றைய நாள் விளங்குகிறது. மீனராசியிலே உள்ள திருமணமாகாத இளவயதினருக்கு இப்பொழுது திருமணத்திற்கான வாய்ப்பு வந்திருக்கிறது. எனவே இது ஒரு மகிழ்ச்சியான நாள், நல்ல நாள். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன்.